வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் செட் தோசை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு 10-20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாங்க. நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாதப்போ டக்குன்னு ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இந்த தோசை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். நல்லா இந்த தோசைக்கு கார சட்னி தேங்காய் சட்னின்னு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ வாங்க அந்த தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த இன்ஸ்டன்ட் செட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ தோசை மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ரவை அளந்த கப்பாலே 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா புளிப்பான தயிராக இருந்தால் தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 1 கப் அளவு தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி விட்டுக்கும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இது போல் நல்லா லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னுமே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே. இப்போ நல்லா கலந்து விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கும். இப்போ பாருங்கள் மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம இட்லி தோசை மாவு எப்படி இருக்குமோ அதே போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் இன்னொரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கும். நம்ம தோசை மாவு வீட்டில் எப்படி கரைப்போமோ அந்த பக்குவத்துக்கு நீங்கள் இந்த மாவு தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்குங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா தோசை கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். வேணுன்னா சேர்த்துக்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாப்பு சேர்த்துக்குங்க. அது சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா தோசை நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு மெத்துன்னு. இப்போ தோசை மாவு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி மாவை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லா வரும். இப்போ தோசை ஊற்றிக்கும் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு தோசைக்கல்ல மாவு சேர்த்து நல்லா இது போல் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கிங்க. அப்போ தான் இந்த தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக பஞ்சு போல். இப்போ நல்லா தோசையை ஊற்றுனதுக்கப்புறம் இது மேலே உங்களுக்கு விருப்பம்னா நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதை சேர்த்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டு இன்னொரு 2 செகண்ட் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் ஊத்தாப்பம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுங்க. பொசுன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லா சுட சுட சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த இன்ஸ்டன்ட் ஊத்தாப்பம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.